ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கோலம் பார்க்கலாம் வாங்க. 5, 3, 1 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். 4 பக்கமும் 4 தீபம் ஏற்றி வச்ச மாதிரி இந்த கோலம் வந்திருக்கு. பூஜை ரூமில் கூட நீங்கள் போட முடியும். 4 பக்கமும் 4 பூக்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா. வாங்க போட்டு பார்த்துருவோம். நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 3, அடுத்தது 1. ரொம்ப கம்மியாக தான் புள்ளி. கோலமும் ரொம்ப ஈஸியான கோலம். இப்போ நடு புள்ளியை ஒரு புள்ளி வச்சுருக்கோம், அதோடு சேர்த்து இன்னொரு ரவுண்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி இந்த 4 புள்ளி இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஒரு வட்டமாக போட்டுக்கலாம். உள்ள ஒரு சின்ன வட்டம், இது கொஞ்சம் பெரிய வட்டம். இப்போது இந்த நடுவில் ஒரு சின்ன பூ போல் போடலாம். இப்படி ஒரு இது, இப்படி ஒரு இது. இந்த இடப்பட்ட இடத்துல 2 போட்டுட்டோம்னா சரியாக போயிடும். இன்னும் 2 போடாலும் போடலாம், உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடி 6, 8 போட்டுக்கோங்க. லைட்டாக அதில் கலர் கொடுத்துருவோமா? இப்போது இதை சுற்றியும் புள்ளிகள் இருக்குல்ல, இதை இதோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த நடு புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளி 3 புள்ளியில் நடு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. இந்த புள்ளியை நடுவில் வச்சு இதே போல் 4 பக்கமும் இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. இதுதான் நமக்கு தீபமாக வரப்போகுது. இந்த புள்ளியோடு சேர்த்து தீபமாக போட்டுக்கலாம். இது இதே போல் உள்ளேயும் ஒரு வளைவு போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் போட்டுட்டோம். மீதி இன்னும் 4 புள்ளி தான் இருக்குது. வாங்க அதையும் போட்டுடுவோம். இந்த 4 புள்ளியையும் முதல்ல இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்துட்டோம். இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. இந்த புள்ளியை நடுவில் வச்சு 4 பக்கமும் கோடு போட்டிருக்கோம். இப்போ இந்த கோட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ரவுண்டு, இந்த இடத்துல ஒரு பூ போட்டுடுவோம்.
இதுக்கு நடுவில் இப்படி வருது. 2 பக்கமும் 2 சுற்று, நடுவில் ஒரு இது நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி எப்படி வேணாலும் நம்ம மாற்றியும் போட்டுக்கலாம். இதை சுற்றி இன்னும் ஒரு சின்ன பூ போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் இங்கே சேர்த்துடலாம். இதே போல் 4 பக்கம். இப்போ இந்த ஓரத்தில் ஒரு அழகுக்காக ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இதை சுற்றி கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான கோலம். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.